நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசி படத்துடைய டைட்டில் டீசர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஒளி ஆரா ஓ வாவ், செம்ம வியூ, செம்ம வியூ. வாவ், 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 வாவ். ஐயோ, பா, செம்மடா. ஓஹோ, ஏய், அழகா வருதுங்க, அப்படியே அல்ல மாதிரி செம்மையா இருக்கு. வாவ், அச்சோ, செம்மையா பண்ணியிருக்காங்க போலயே. மெய்சில் இருக்க வைக்குதுங்க. வா பா பா பா. ஓ, என்னங்க கண்ணுக்கு சரியான விருந்தா இருக்கு. வாவ், வர்ற மாதிரி தரமான செய்கை. வா, பீஜியம் தரோம். ஓ, போடு போடு, செம்ம. ஓ, போட் 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 போட். வா, இங்கே ஏறுதுங்க. வா, வர்ற மாதிரி இருக்காருங்க மகேஷ் பாபு. வா, செம்ம செம்ம செம்ம. ஓ, செய்க செய்க. வா, ஐயோ, உடம்புலாம் என்னமோ பண்ணுதுங்க, வைப்ரேஷன் ஆகுதுங்க அப்படியே. வா, ஓ ஓ ஓ ஓ, செய்க செய்க செய்க, சரியான செய்க. வாரணாசி. வா, எனக்கு எப்படி சொல்லுதுன்னே தெரியலீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பாகுபலி அண்ட் RR இதுலேருந்து போட்டு அதுக்கப்புறமா அப்பா அப்படியே அழகான ஒரு கடல் கரையை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக போவோம். ஐயோயோ ஐயோயோ, மனுஷன் SS ராஜமௌழி சார் என்னமோ பண்ணி வச்சிருக்காருங்க. அப்படியே நீரா கடலா மாறி, அப்புறம் நெருப்பா மாறி, அதுக்கப்புறம் பனியா மாறி, வா, அதுக்கப்புறம் பனியா மாறி, அதுக்கப்புறம் மழையா மாறி, ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எல்லாம் பண்ணும்போது மகேஷ் பாபு என்ட்ரி எல்லாம் தரமான என்ட்ரி. முதல்ல வாயா, அதுக்குள்ளே போய் அப்படியே போய் 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 அதுக்கப்புறமா அந்த இதில் ஒரு ஒளி மாதிரி ஒன்று வந்ததுங்க, க்ரீன் கலர், அப்புறம் ப்ளூ கலரில் ப்ளூ கலரில் வர ஒளி, அப்புறமா மகேஷ் பாபு என்ட்ரி, அதெல்லாமே
மகேஷ் பாபு சாருடைய என்ட்ரி எல்லாமே ரொம்ப தரமாக ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி எம்எம் கீரவாணி அவர்கள் அம்மா பா மனுஷன் என்னம்மா போட்டு வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சிங்கிளே ரொம்ப தரமாக இருந்தது. நான் இந்த ஷோ பெருசாக ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து வெறும் ஸ்ருதிஹாசன் மேம் அவங்களுடைய இது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா நம்ம மகேஷ் பாபு அவர்கள், அந்த மாதிரி ஒரு என்ட்ரி வேணா ஒரு ரீல் தான் நான் பார்த்தேன். மற்றபடி நான் ஈவெண்ட்டை நான் பெருசாக பார்க்கல. ஆனால் வி தரமான ஒரு டைட்டில் டீசராக வெளியிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகேஷ் பாபு அவர்கள் வந்து அவங்களுடைய மூவி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் டப்பிங்கான எல்லா மூவியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் விரும்பி பார்க்குற மாதிரி. அப்புறம் எஸ்எஸ் ராஜமௌழி இவங்க 2 பேரோட காம்போவில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா கண்ணுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. செம்மையாக இருக்குது. செம்ம என்ட்ரி. பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி பின்னுது. நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணோன்னு நினைக்கிறேன். சம்பவம் பண்ணோன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்ட இந்த படம் பார்க்கும்போது ஒரு அவதாருடைய ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு மாதிரி கலர் கலராக லேயராக போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. செம்மையாக இருக்குது. பிஜிஎம் எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. வாய்க்குள்ளே போகிற மாதிரி காட்டுற சீக்வன்ஸு செம்மையாக இருந்தது. அதுக்குள்ளே போக போக ஒரு மாதிரி ஒரு காடு மாதிரி காட்டி, அதில் ஒரு அம்மன் சிலை மாதிரி ஒரு காட்டி, அதில் ஒரு பொண்ணு விழுற மாதிரி ஒரு ரெட் கலர் சாரீ விழுற மாதிரி ரொம்ப அழகாக காட்டி, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்க்களம் காட்டுற மாதிரி, பின்னாடி கோயில்கள் எல்லாமே. அப்புறம் மகேஷ் பாபு சாருடைய அந்த மாடலில் வர என்ட்ரி எல்லாமே தரமாக இருந்தது. பின்னாடி வந்து கோபுரங்கள், சாமி கோபுரங்கள் காட்டுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக செம்மையாக காட்டியிருக்காங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த பிஜிஎத்துக்கு நம்ம மகேஷ் பாபு என்ட்ரி எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. விஷுவலைசேஷனில் அவ்வளோ அழகாக காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகேஷ் பாபு லுக் வைஸ் எல்லாமே அப்படி பண்ணியிருக்காங்க. அனுமான் மாதிரி காட்டுற விதமாக இருக்கட்டும், மேலே க்ரீன் கலரில் காட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து வானத்துக்கும் கடலுக்கும் போன அந்த ப்ளூ கலரு கோல் மாதிரி காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக மிரட்டிட்டாங்க. விஷுவலைசேஷன்ஸில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவதார் படத்தில் வர அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்க மாதிரி எனக்கு அந்த ஒரு பிரம்மாண்டம் மாதிரி தான் எனக்கு இந்த படம் தோணுது. செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் நம்ம மகேஷ் பாபு சார், எஸ்எஸ் ராஜமௌழி சார், அப்புறம் வந்து பிரியங்கா சோப்ரா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் சாருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வெளியாயிருந்தது. ரொம்ப தரமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அந்த லுக் வைஸ். இது எப்படின்றதுன்னு தெரியல. டைட்டில் டீசரும் பார்த்துட்டோம். அதுவும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து இவருடைய லுக் வந்து பிருத்திவிராஜ் சாருடைய லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பவர் வீல் சேரில் வர மாதிரியான ஒரு லுக்கில் காட்டியிருக்காங்க. அவர் ஒரு வில்லனாக வேறு பண்ணுறாரு. படம் வந்து ஏதோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பார்க்கும்போது. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிளும் ரொம்ப நல்லாயிருக்கு. டைட்டில் டீசரும் பட்டையை கலப்பிருக்காங்க. பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். இறங்கி அடின்னு இறங்கி செய்யும்னு நினைக்கிறேன் படம். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.